வணக்கம். Welcome to the Professors, the World This Week. This is dated on 14 July 2024 and this is episode 13. பார்ப்போம் கடந்த 2 வாரங்கள் என்ன நடந்தது. நம்ம ஒரு செய்தி சுருக்கம் பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒரு சம்மரி நியூஸ் மாதிரி ஒரு ஆடியோ கிளிப்ஸ் நான் ப்ளே பண்ணுறேன். அதே முதல்ல விஷயங்கள் சமந்தரா ருப்போதோட ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் ரொம்ப வைரல் ஆச்சு. ஏன்னா அவங்க நெபுலைசர் வச்சுட்டு ஒரு ஃபோட்டோ போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. she wanted to suggest hydrogen peroxide inhale பண்ணுறது நிறைய ஃபீவர், வைரல் ஃபீவர், இஷ்யூஸ் வித் சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் வித் லங்ஸ் அதெல்லாம் க்யூர் பண்ணணும் சொல்லி அவங்க டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணதா சொல்லி சில மக்களுக்கு அறிவுரை சொல்கிற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அதுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு டாக்டர் பயங்கரமாக விமர்சனம் வச்சு அதுக்கு ஒரு ரிப்ளை பண்ணி இந்த மாதிரி என்னோட ஒரு எண்ணத்தை நான் பதிவு செஞ்சேன். அது எந்த விதத்திலும் தப்பு இல்லை. ஏன்னா என்னோட டாக்டர் அது பரிந்துரை செஞ்ச விஷயம். ஸோ நீங்கள் பேசிக்கலி அது நீங்கள் என்னை ஜெயிலில் பிடிச்சி போடணும் அப்படி சொன்னது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டப்பட்டது. அப்படின்னு ஒரு பெரிய ஒரு 3 பேஜில் ஒரு லெட்டரே திருப்பி சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணாங்க. சமந்தா ரொம்ப ஹர்ட் ஆயிட்டாங்க. இது அவங்க ஒரு விஷயம். ஸோ அதை நம்ம எதுவும் ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஸோ அவங்கள ஓகே she wanted to say something, let her do it. It's your opinion whether you want to take it or not. பட் அது தப்பாக இருந்ததுன்னா yeah you can say. பட் அதுக்காக ஒரு ஹார்ஷான வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு. ஸோ அதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் புது இங்கிலாந்து யுனைடெட் கிங்டம் பிரதமர் கீர் ஸ்டாமர் லேபர் பார்ட்டி லிபரல் டெமோக்ராட்ஸ் ரொம்ப வித்தியாசத்துடன் வெற்றி பெற்று லிபரல் டெமோக்ராட் ரிஷி சுனக் அவர் கிட்டத்தட்ட அவரோட டெலிவரியில் அதுக்கு முன்னாடி நிறைய பேர் லிபரல் டெமோக்ராட்ஸ் லீடர்ஸோட அவர் ஒரு 13 ஆண்டுகள் ஒரு கண்டினியூஸ் ஒரு லாங்கஸ்ட் டென்யூர் ஆஃப் த பார்ட்டி அப்படின்னு இருந்தது. அது இவர் லேபர் பார்ட்டி லீடர் கீர் ஸ்டாமர் ஈஸியாக அடிச்சிட்டார், டிஃபீட் பண்ணி now he become the new UK Prime Minister. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம்னு பார்த்தா புது கோச், இந்தியன் டீம் கோச், கிரிக்கெட் டீம் கௌதம் கம்பீர் ஆஸ் எக்ஸ்பெக்டட் திராவிடுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக. திராவிட் ரொம்ப கஷ்டப்பட்டார். ரொம்ப காமான பர்சன். கடைசியில் அவர் போகும்போது ஒரு வெற்றியோட போனார். கௌதம் கம்பீர் எக்ஸாக்ட் ஆப்போசிட், ரொம்ப அக்ரெசிவ், கிட்டத்தட்ட சௌரவ் கங்குலி மாதிரி. ஸோ பார்ப்போம் இவர் எப்படி இந்திய டீம் எடுத்துகிட்டு போகிறாரு. நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் எதுவும் நம்ம இப்போதைக்கு பதிவு எடுக்க முடியாது. அவரோட ரீசன்ட் கேகேஆர் வெற்றி அவருக்கு உண்மையிலேயே ஒரு கான்ஃபிடன்ட் பூஸ்டாக இருக்கும். இந்த ஐபிஎல் பாப்பா இந்தியன் டீமை எப்படி வழிநடத்தி எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்த முக்கியமான விஷயம் பிரதமர் மோடியோட ரஷ்யா விசிட். அவருக்கு ஒரு பெரிய அவார்டு கொடுக்குறான், ஒரு ஆனரரி அவார்ட், ஆர்டர் ஆஃப் சென்ட் ஆண்ட்ரியூ, ஒரு பிக்கஸ்ட் ஆனரபிள் அவார்ட் ஃபார் அ சிவிலியன் இன் ரஷ்யா. ஸோ அந்த அவார்டத்தை அவருக்கு கொடுக்குறாங்க மோடிக்கு. ரொம்ப ஒரு நட்பு நாடுகளாக இரு நாடுகளை பகிர்ந்து கொள்ளுது நிறைய விஷயங்கள். உண்மையிலே அதர் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வைத்தறிச்சலாக இருக்கும். அது இருக்குதோ இல்லையோ, பட் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல விஷயம்தான். இந்தியாவுக்கு ஒரு நடுநிலையான ஒரு நிலைப்பாடு இந்தியா வச்சிருக்கு. பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி ஜியோ பொலிட்டிக்ஸ் அப்படி தான் சொல்லணும். ரஷ்யாக்கிட்டேயும் ஒரு நட்பு நாடாக இருக்குது. மற்ற வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்கிட்டையும் ஒரு பகைமையை வளர்த்துக்காம ஒரு ஒரு முன்னுதாரணமான நாடாக இருக்கு. அது உண்மையிலே நம்ம பாராட்டணும். இந்த மாதிரி ஒரு ஃபாரின் பாலிசி இந்தியன் கவர்மெண்ட் வச்சிருக்கிறது. பட் பல பேருக்கு அது பிடிக்கல. பட் அதை நம்ம
எதுவும் சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தா, டொனால்ட் ட்ரம்ப்போட இந்த மர்டர் அட்டெம்ப்ட். ஒரு ஒரு சின்ன பையன், ரொம்ப ஒரு ரிசர்வ் டைப்பான பையன் வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து போட்டு தட்டுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்னைப்பர் மூலியமா வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும்போது இப்படியும் அவனை சுட்டாங்க. இது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியத்துக்கான ஒரு விஷயமா மாறிடுச்சு. சில பேர் வந்து இதை வந்து ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமா அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ட்ராமா வந்து அந்த ஒரு பையன் வந்து உயிரை விட்டுற மாட்டான். பட் இதை பார்த்தீங்கன்னா இந்த மாநாடு படத்தில் வந்து நடக்கிற மாதிரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கான்ஸ்பிரசி தியரியாக போயிட்டு இருக்கு. பட் இது ஒரு அன்எக்ஸ்பெக்டட். பார்ப்போம், போக போக என்ன தெரியும். என்ன எப்படியும் ட்ரம்ப் தான் வரத்துக்கு வந்து நிறைய பேர் வந்து சொல்றாங்க. பட் தெரியல அது என்ன ஆக போகுதுன்னு. அதுக்கப்புறம் இந்தியன் 2 மூவி ரிலீஸ். அது ரொம்ப எதிர்பார்ப்போட பல மக்கள் வந்து பார்த்தாங்க. பட் எதிர்பார்த்த அளவுக்கு படம் இல்லை. குதிரை ஓடுது, கையை சுழற்றுறாரு அப்படின்னு பல விஷயங்கள் வந்து நடக்குது. ரொம்ப ஒரு மன கஷ்டத்தை தான் கொடுத்தது. ஒரு பயங்கரமான படம். சங்கர் ஒரு பெரிய டைரக்டர், அவர் வந்து ஒரு எச்சரிக்கையா இல்லாம ஒரு பேன் இந்தியா மூவி எடுக்கிறேன்னு சொல்லி நிறைய காமெடியோட ஒரு கமலஹாசனை யூஸ் பண்ணி ஒரு டிபிக்கல் ஒரு சீன்ல வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சங்கரோட ஆசையை வந்து நிறைவேற்றிக்கிட்டாருன்னா, அது என்ன ஆசைன்னா, கமலஹாசன் வந்து நடு ரோட்ல ஓட விட்டு கல்லால அடிக்கணும் அப்படின்னு அந்த ஆசை மாதிரி நிறைவேற்றின மாதிரி தெரியுது. ரொம்ப ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன் பிளே, ஒரு ப்ரீ பிளானே இல்லாம ஒரு மாதிரி தெரியுது. ஜஸ்ட் பிகாஸ் ஒரு தேர்ட் பார்ட் இருக்குன்னு சொல்லி செகண்ட் பார்ட் வந்து கம்ப்ளீட்டா ஸ்லோவா இருந்த மாதிரி வந்து தெரியுது. ஃபர்ஸ்ட் பார்ட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த பார்ட் வந்து அட்டர் வேஸ்ட். ஸோ அப்படின்னு வந்து நம்ம நிறைய பேர் வந்து சொல்றாங்க. பட் நம்ம வந்து என்ன சொல்லலாம், ஒரு பாசிட்டிவா சொல்லலாம். பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம். பட் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு இந்த வாரத்தில் திரும்ப என்ன பண்ணுவோம், ஒரு செய்தி சுருக்குள் மாதிரி இப்போ நம்ம பேசுறது வந்து ஒரு 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 பர்ஃபெக்ட் ஒரு டீட்டெயில்டாக ஒரு நியூஸ் கிளிப் மாதிரி வந்து பார்ப்போம். அது ஹோப்ஃபுல்லி இது வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இப்போ வந்து ரொம்ப ஷார்ட்டாக சொன்னால் இனிமேல் வர எபிசோட்ஸில் எல்லாமே வந்து இந்த மாதிரி ஒரு விவரமான ஒரு விஷயங்களை வந்து பார்ப்போம். சரி, பார்ப்போங்க. டேக் கேர். கடந்த 2 வாரங்களில் உலகம் முழுவதும் நடந்த முக்கிய நிகழ்வுகளை தமிழில் பார்க்கலாம். முதலில் சமந்தா ரூத் பிரபு சமீபத்தில் இன்ஸ்டாகிராமில் ஒரு பதிவில் வைரஸ் நோய்களுக்கு மாற்று சிகிச்சையாக ஹைட்ரஜன் பெராக்சைடு நெபுலைசரினை பயன்படுத்த பரிந்துரை செய்ததற்கு கடுமையான எதிர்ப்பு ஏற்பட்டது. தனது பதிவில் ஹைட்ரஜன் பெராக்சைடு மற்றும் மின்சாரம் நீரை கலக்கி அதை நெபுலைசரின் மூலம் சுவாசிப்பது பயனுள்ளதாக இருக்கும் என அவர் கூறினார். மருத்துவ சமூகம், குறிப்பாக டாக்டர் சைரக் அப்பி பிலிப்ஸ் தி லிவர் டாக்டர் என்று அழைக்கப்படுபவர், இதற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தனர். ஹைட்ரஜன் பெராக்சைடு சுவாசிப்பது கடுமையான சுகாதார பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் அவர் இதனை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் என சுட்டிக்காட்டினார். இதற்கு பதிலளித்த சமந்தா, தன் பரிந்துரை தனது தனிப்பட்ட அனுபவத்தை அடிப்படையாக கொண்டது என்றும் தகுதியான ஒரு மருத்துவரால் பரிந்துரைக்கப்பட்டது என்றும் விளக்கமளித்தார். மயோசிடிஸ் என்ற நோயால் பாதிக்கப்பட்ட பிறகு வழக்கமான மருந்துகள் பயனற்றதாகவும் விலை உயர்ந்ததாகவும் இருந்ததால் பல்வேறு சிகிச்சைகள் பரிசோதித்ததாகவும் கூறினார். டாக்டர் பிலிப்ஸ் தன்னை சமூக ஊடகங்களில் பொதுவாக தாக்குவதற்கு பதிலாக மரியாதையாக விவாதிக்க வர வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். சமந்தாவின் விளக்கம் பொது நலனுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் தகவல்களை பரப்பும் பொது நபர்கள் பொறுப்பின் அவசியத்தை மற்றும் சான்றுகள் அடிப்படையிலான மருத்துவ முறைகளின் தேவை குறித்து நடைபெறும் விவாதத்தை சுட்டிக்காட்டுகிறது. இரண்டாவதாக, கடந்த 2 வாரங்களில் இங்கிலாந்து முக்கிய அரசியல் மாற்றத்தை கண்டுள்ளது. ஜூலை 4, 2024 அன்று நடந்த பொது தேர்தலில் லேபர் கட்சி KR ஸ்டார்மர் தலைமையில் பெரும் வெற்றியை பெற்றது.
இதன் மூலம் 14 வருடங்களாக தொடர்ந்த கான்சர்வேட்டிவ் ஆட்சி முடிவுக்கு வந்தது. இதைப் போல 1997 பொதுத் தேர்தலில் டோனி பிளேர் கான்சர்வேட்டிவ்களை வெற்றி கொண்டார். தேர்தலுக்கு பிறகு ஜூலை 5, 2022 அன்று மன்னர் சார்ல்ஸ் பேட்டை கேஆர் ஸ்டார்மரை புதிய பிரதமராக நியமித்தார். டவுனிங் ஸ்ட்ரீட்டின் வெளியே தனது முதல் உரையில் ஸ்டார்மர் நாடு மாற்றத்துக்காக வாக்களித்துள்ளது என்பதை வலியுறுத்தி புதிய அரசாங்கத்தை அமைத்து தமது திட்டங்களை முன்னெடுப்பதாக தெரிவித்தார். அவரது தொடக்க நடவடிக்கைகளில் புதிய அமைச்சரவை நியமனம், மன்னருடன் சந்திப்பு மற்றும் அரசாங்கத்தின் முன்னுரிமைகள் மற்றும் சட்ட திட்டங்களை விளக்கும் கிங்ஸ் ஸ்பீச் திட்டங்களை விவாதித்தல் ஆகியவை அடங்கும். இது பொருளாதாரம், சுகாதாரம் மற்றும் சர்வதேச உறவுகள் போன்ற பல துறைகளில் புதிய கொள்கைகள் மற்றும் திருத்தங்களை எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான மாற்றமாக காணப்படுகிறது. மூன்றாவதாக, கௌதம் கம்பீர் இந்திய கிரிக்கெட் அணியின் புதிய தலைமை பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதுவரை தலைமை பயிற்சியாளராக இருந்த ராகுல் டிராவிட் தனது காலத்தின் முடிவில் இந்தியாவை ICC T20 உலக கோப்பை 2024 வெற்றி பெற்றார். இந்த முடிவை BCCI ஜூலை 9, 2024 அன்று அறிவித்தது. கம்பீர் இலங்கைக்கு எதிரான வரவிருக்கும் லிமிடெட் ஓவர் தொடருக்கு முன்னதாக பொறுப்பேற்கிறார். கம்பீர் தனது பயிற்சி குழுவை உருவாக்குவதில் ஏற்கனவே தீவிரமாக செயல்பட்டு சூரியகுமார் யாதவை புதிய T20 மீடை கேப்டனாகவும் சுப்மன் கில்லை T20I மற்றும் ODI வடிவங்களில் துணை கேப்டனாகவும் நியமித்துள்ளார். இந்த புதிய தலைமையின் முதல் சவால் ஜூலை 27, 2024 அன்று இலங்கைக்கு எதிரான T20 தொடரில் தொடங்கும். நான்காவதாக, ஜூலை 8 முதல் 9, 2024 வரை பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்யாவுக்கு பயணம் செய்தார். இது ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினின் அழைப்பின் பேரில் 22வது இந்தியா ரஷ்யா ஆண்டு உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக. இது 2022 ஆண்டில் ரஷ்யா உக்ரைனை அடைந்து போராடிய பிறகு மோடி ரஷ்யாவுக்கு சென்ற முதல் பயணமாகும். இந்த பயணத்தின் போது மோடி மற்றும் புடின் பல்வேறு இருதரப்பு உறவுகளை பற்றி விவாதித்தனர். இதில் பாதுகாப்பு, ஆற்றும் கலாச்சார பரிமாற்றங்கள் ஆகியவை அடங்கும். முக்கிய அம்சங்களில் 2030 ஆண்டிற்குள் $100 பில்லியன் புதிய வர்த்தக இலக்கு நிர்ணயம், ஆற்றல் துறையில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது மற்றும் பணப்பரிவர்த்தனை சிக்கல்களை தீர்க்க இருதரப்பு வர்த்தகத்தை ஊக்குவிப்பது ஆகியவை அடங்கும். இந்த பயணம் இந்தியா மற்றும் ரஷ்யா இடையே நீடிக்கும் மற்றும் விரிவாகும் கூட்டுறவை வலுப்படுத்தியது. பல்வேறு மூலதன அம்சங்களில் தொடர்ந்து ஒத்துழைப்புக்கான அடித்தளத்தை அமைத்தது. ஐந்தாவதாக, ஜூலை 13, 2024 அன்று பென்சில்வேனியாவில் உள்ள புட்லர் நகரத்தில் நடந்த ஒரு பிரச்சார கூட்டத்தில் முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மீது படுகொலை முயற்சி செய்யப்பட்டது. துப்பாக்கிசாலி தாமஸ் மேத்யூ குரூக்ஸ் என அடையாளம் காணப்பட்டவர் AR-15 பாணி ரைபிளால் 8 ரவுண்டுகளை தாக்கினார். இதில் ட்ரம்ப் மேல் வலது காதில் காயமடைந்தார். இந்த சம்பவத்தில் ஒரு பார்வையாளர் கொல்லப்பட்டார் மற்றும் 2 பேருக்கு படுகாயங்கள் ஏற்பட்டன. துப்பாக்கி சூடு நடத்தியவர் பின்னர் சீர்குலை அணியினரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். ட்ரம்ப் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு அன்றே நிலைமை ஸ்திரமாக வெளியேறினார். அவர் 2 நாட்கள் பின்னர் மில்வாக்கிவில் நடைபெற்ற குடியரசு கட்சியின் தேசிய மாநாட்டில் தனது முதல் பொது நிகழ்வில் பங்கேற்றார். ஜனாதிபதி ஜோ பிடன் இந்த வன்முறையை கண்டித்தார் மற்றும் அரசியல்வாதங்களை சமாதானமாக தீர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இறுதியாக, இந்தியன் 2 மந்த் திரைப்படம் எஸ்டர் சங்கர் இயக்கத்தில் மற்றும் கமல்ஹாசன் நடிப்பில் 2024 ஜூலை 12 அன்று வெளியானது. இந்த படத்தின் வெளியீட்டுக்கு மக்களிடையே கலவையான வரவேற்பு கிடைத்துள்ளது. சில ரசிகர்கள் முதல் பாகத்துடன் ஒப்பிடும்போது தொடர்ச்சியில் குறைபாடுகள் உள்ளதாக உணர்ந்தனர். திரைக்கதை மற்றும் மேக்கப் பற்றி விமர்சனங்கள் எழுந்தன. முதல் பாகத்தின் சில முக்கிய அம்சங்கள் காணாமலோ அல்லது முறையாக நடைமுறைக்கு வராமலோ இருப்பதை சிலர் குற்றம் சாட்டினர். இந்தியன் 2 படத்தின் தொடக்க பாக்ஸ் ஆபீஸ் செயல்திறன் அதிக எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யவில்லை. That's it for this episode. This is Professor signing off. See you all in next edition of The World This Week. Take care. Bye.